இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது என் குழந்தை ஆசைப்பட்டு கேட்டுச்சு சார், என்னால் அதை வாங்கி தர முடியல. எல்லா அப்பாக்களுடைய அடிப்படை மனவேதனை இதெல்லாம் சரியாயிடும். குரு பார்த்தாச்சு, குரு வந்தால் காசு வந்துடாச்சு. குரு 6ஆம் இடத்துக்கு வரும்போது கூடவே மங்கள எல்லா லட்சுமியும் கூட்டுறாரு. கமான் கமான், உன் பேர் என்ன? ஆதிலட்சுமி. உன் பேர்? என் பேர் குபேரலட்சுமி. உன் பேர் தனலட்சுமி. யூ ஆர் செலக்டட். அப்படியே வரிசையா. உன் பேர்? என் பேர் ஐஸ்வர்யலட்சுமி. ஆல் கெட்டின்னு உள்ளே போ, எல்லா கதவை மூடுங்க, அவ்வளோதான். இனிமேல் உன் வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும். நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் 8 லட்சுமி இங்கே தான் உட்காந்துருக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். லக்ஷ்மியோடைய ட்ராவல் பண்ண போகிறீங்க. அந்த அளவுக்கு சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் என்னமோ கனவு உலகத்தில் ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரியே இருக்குது சார். ஃபேண்டசி ஸ்டோரிலாம் இல்லைங்க, நிஜமாக நடக்க போகுது. 6ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கடன்கள் ஒழிய போகிறது. 6ல் இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய எதை பார்த்து விட்டார்? 10ஐ பார்த்து விட்டார். அடுத்து ராசியை பார்த்து விட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் உங்கள் வண்டி ஓடினதெல்லாம் யாருனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த குரு உங்களுடைய ராசியை பார்த்ததுனால வண்டி ஓடிச்சு. எது? மிதுனத்திலிருந்து ராகுவை பார்த்து ராகுவை ஒன்றும் பண்ணாமல் வச்சிருந்தார் குரு. காரணம் என்னன்னா, குரு பார்த்தால் கோடி புண்ணியம். ராகு மங்கள ராகுவாக மாறி கம்முன்னு இருந்தான். இன்னையிலிருந்து இந்த அக்டோபர் 8லேருந்து ராகு சுதந்திரமாக செயல்பட போகிறான். குரு நகர்ந்து கடகத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் குரு பார்வை ராகு மேலே படாது. ராகு தன்னிச்சையாக முடிவெடுப்பான்.